அது வந்து மனசில் வச்சுக்கணும். அது ஏற்றிக்காத. எங்கே பார்த்தாலும் காலை தொட்டு வணங்குற ஆர்பி சௌத்ரி அவர்களையும் பாரதி ராஜா அவர்களையும் இனிமே தொட்டு வணங்க முடியாது, மனதளவில் வணங்க வேண்டும். வனிதா சொன்ன மாதிரி கே ராஜன் சார். ஸோ எவ்வளோ மாற்றங்கள் நடக்குது. அதேமாரி இப்போ படத்துக்கு வரணுன்னா முதல்ல தயாரிப்பாளர்கள் தினேஷ் அவர்கள் வந்து நான் அட்வான்ஸ் எனக்கு வீட்டுக்கு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு. தனஞ்சயன் சாரை வந்து எனக்கு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், 2000 நினைக்கிறேன். தெனாலி என்னுடைய சொந்த படத்தை வந்து முதல் ஒரு ஏரியா அவுட்ரைட் பண்ணார்னா இவர் தான் வந்து பண்ணார், ஆடியோ ரைட்ஸ். அன்றைக்கி அவர் அந்த இடத்துல இருந்தார். பாலா சொன்ன மாதிரி ஏர்டெல் கஸ்டமர் சர்வீஸு கரெக்டு. அவர் உண்மையாகவே ஏர்டெல்லில் வேறு வேலை செஞ்சுருந்தார். கரெக்டு. ஆமாம். ஏன்னா அது அங்கேருந்து அதுக்கப்புறமா நான் ஒரு சீசனில் பார்த்தா என் ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறான், இப்போ எனக்கு ஏர்டெல்லில் வந்து எனக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி ஏதோ ஒரு இது பண்ணோம், சோலை பண்ணுன்னு ஃப்ரெண்டு. ஆமாம், அதுக்குன்னா இப்போ இல்லை அங்கே தனஞ்சயன் ஒருத்தர், இப்போ அவர் தான் ஹெட்டு, அவர்கிட்ட நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. எந்த தனஞ்சயன்? அது முதல் ஆடியோவெல்லாம் வாங்கிட்டு. ஆமாம், ஃபோன் பண்ணேன்னா ஓகே, உடனே மிட் நைட்டில் ஃபோன் பண்ணால் கூட எடுப்பார், கரெக்டாக சொன்னான் ஏர்டெல்னு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா இடத்துலையும் இருப்பார். அவர் இல்லாத இடமே இல்லை. என்னை வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் வந்து இப்போ ஈசி மெம்பரில் நீங்கள் உங்களை போட்டிருக்கோம், நீங்கள் வந்து மறுக்காமல் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார். முதல்ல போய் மறுத்து பார்த்தேன். அப்புறமா அவர் ஒய்ஃபோடு அவர் வந்துட்டார். சரி, அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவர் சரின்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இந்த படம் ஒன்று பண்ணுறேன், நான் டைரக்டர் அனுப்புகிறேன், இந்த படத்தில் நீங்கள் ஒரு ரோல் பண்ணணும், ஹீரோவுக்கு அப்பாவா அப்படின்ட்டு. நான் கதை கேட்டுட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னு. அப்புறம் கதை கேட்டு அது ஒரு பெரிய கதை. மகேஷ் வந்து வீட்டுக்கு வந்தால் கதை கேட்குறது, கதை சொல்கிறதுக்கு. நான் சொன்னேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு, அவுட்லைன் சொன்னால் போதும், எனக்கு ஃபுல் கதையெல்லாம் வேணாம், அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், என் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு ஆரம்பித்தேன் சார். அது நான் என்ன பண்ணேன், அன்றைக்கி ரூமுக்கு கூப்பிட்டு போகாமல் ஹால்லேயே உட்கார வச்சுட்டேன். சரி, யாரும் வரமாட்டாங்க. சார், அந்த பொண்ணு எப்படா உன்னை நீ எப்படி பயங்கரமாக சத்தம் போட்டு பேசினோம்னா, முதல்ல வந்து ஹவுஸ் கீப்பிங் வந்து எட்டி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வச்சு குக்கு வந்து எட்டி பார்த்தாங்க, அப்புறம் 3ஆம் மாடியிலேருந்து என் ஒய்ஃப் வந்துட்டா, என்னங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, அவனுக்கு இது தண்ணி காஃபி எல்லாம் கொடுத்தாச்சு, காஃபி கொடுத்தனால ரொம்ப சூடாக இருக்கான், மோர் கொடு அப்படின்னு சொல்லி மோர். அப்படி வந்து அதாவது ஒவ்வொருத்தருடைய டைலாக்கையும் வந்து அவ்வளோ சத்தம் போட்டு பேசுவாப்புல. கொஞ்ச நேரத்தில் அவன் போனதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து ஒருத்தர் வீட்டில் இந்த படத்தில் நடிக்கிறேன், அவன் தெரியும் அந்த அப்பா கேரக்டர் தானே சார், அந்த இது வந்து அவங்கவுங்க கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கதை தெரியும். அந்த அளவுக்கு வந்து சத்தமாக பேசக்கூடிய ஆள். ஈவன் ஒவ்வொரு ஷாட்டுக்கு கூட நான் இந்த ஷாட்டை பற்றி சொல்லப்பா அப்படின்னா அந்த சில பேர் இருப்பாங்க, ரகுவரன் மாதிரி, முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி என்ன நடக்க போகுது, முதல்ல என்னென்னு டைட்டிலேருந்து பிகினிலேருந்து சொல்லணும் எல்லாமே. இவர் அந்த மாதிரி இந்த ஷாட்டில் என்னன்னு சொன்னால் ஆரம்பிச்சார்னா டைலாக் நிறுத்தவே மாட்டார். அந்த மாதிரி டோட்டலாக மைண்டில் ஊறி போய் பைஹார்ட் பண்ணி வச்சுட்டார் எல்லாமே, டோட்டல் கண்டென்ட்டும். அதனால் எப்போ கேட்டாலும் அந்த மாதிரி வரும், அப்படியே ஃப்ளோவாக வந்துகிட்டே இருக்கும் அவருக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட் மகேஷ். நீ முதல் படம் மாதிரியே தெரில, நீ வேலை வாங்கின விதமெல்லாம் கேமராமேன்ட்டு ஏதோ ஒன்று சொல்லி வேலை வாங்குறது. அவரும் ரொம்ப உண்மையாக அவர் சொன்ன மாதிரி சாஃப்ட்டு தான், ஹம்பிள் தான், ஆனால் கிம்பிள் எப்போவுமே தான் தூக்கிட்டு. பாலா, ஆனால் இதெல்லாம் ஓகே, பஞ்சஸ் எல்லாம் நீ வந்து நல்லா பண்ணணும். ஒன்று எம்ஜிஆர் நாங்கள் பாரு, அதை வந்து மனசில் வச்சுக்கணும், அது ஏற்றிக்காத. யார் சொன்னது? சுப்பிரமணி. ஏன்னா உண்மையாக அந்த குணம் இருக்கணும், அந்த குணம் இருந்தால் தான் மனுஷனை மதிப்பாங்க எல்லாரும். அது மட்டும் இல்லை, மதிக்கிறது என்ன, நமக்கே ஒரு ஒரு திருப்தி இருக்கும், அந்த குணம் அவன்கிட்ட இருக்குது நிறைய. ஸோ இந்த படம் வந்து பவிஷை பற்றி சொல்லணுன்னா, பவிஷ் வந்து விஜய் மாதிரியோ அது மாதிரியோ அதெல்லாம் நான் சொல்லலை. ஆனால் நான் நிறைய நேராக சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சில ஆங்கிளில் பார்க்கும்போது தனுஷ் மாதிரியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது நீக்கு படம் பார்க்கும்போதும் அப்படி தான் தோணுச்சு. அதுவும் இல்லாமல் குரல் வந்து வாய்ஸு கூட கொஞ்சம் அப்படியே தனுஷ் மாதிரி இருக்குது, அவருடைய ட்ரைனிங் நிறைய இருக்குது. ஆமாம், இது செல்வா சார் நான் வீட்டில் பெரியப்பாலாம் கூட மாட்டியா? மாமாவா? மாமா கரெக்டு. அவங்க அம்மா வருவாங்க 2-3 நாள் ஷூட்டிங். எல்லாருமே நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தது. வனிதாவும் அப்படி தான், இந்த ஏஜ்லேருந்து இது தெரியும். மஞ்சுக்கா பார்க்காது வீட்டுக்கு போகும்போதெல்லாம் விஜய் சாரும் மஞ்சுக்காவும் பார்க்கும்போது
பார்க்கும்போது. அப்போ இருந்து தெரியும் அது வந்து துள்ளலான ஒரு பொண்ணு தான். வாழ்க, நிறைய பயங்கரமாக நீங்கள் ஃபேமஸாக இருக்கீங்க. அது வந்து ஒரு தொழிலாகவே அது வந்து யாருக்கும் பயப்படாமல் ரொம்ப கட்ஸாக இருக்கிறவங்கள சில பேர் ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க.